Hi dear cadets. In the question, last year NCC C certificate exam la kettadu. Word up command is always given in dash position. Option A Vishram, option B Shaudan, option C Aramse, option D Bayamul. உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் உங்களுடைய ஆப்ஷனை எழுதி அனுப்புங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் இதுக்கு ஆன்சர் தர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். कदम तीन प्रकार मूणु वகையான कदम இருக்கு. छोटा कदम 21 इंची, नॉर्मल कदम 30 इंची, लंबा कदम 33 इंची. चल करो बाय गो आगे बढ़कर भाई मूड काली एक एक आगे बढ़का भाई मूड खाली एक एक आगे बढ़का भाई मूड खाली एक एक आगे बढ़ेगा भाई मूड खाली एक एक आगे बढ़का भाई मूड खाली एक एक. Hi dear friends, welcome to RDC School. RDC means Ravi Drill Class. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான கன்ஃபியூஷன் பண்ற ஒரு லெசன் தான். அதாவது பாயகும் பாயமூட், தைனகும் தைனமூட். பாயகும்க்கும் பாயமூடுக்கும் என்ன டிஃபரன்ஸ், தைனகும்க்கும் தைனமூடுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஆர்டிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் இன்னும் பெர்ஃபெக்டா சொல்லலாம், அது இல்லாம உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ பாய கும் பாய மூட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த ஒரு பிஓபி பரேட் இருந்தாலும் சரி, பாசிங் அவுட் பரேட் என்சிசிலும் சரி, ஆர்மிலும் சரி, ரெக்ரூட் கட்டன் பரேட் சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு செரமோனியல் பரேட் எடுத்துக்கனாலையும் அந்த இடத்துல நம்ம பாயகும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பாய மூடு பண்ணுவோம். பாயகும் எங்க பண்ணுவோன்ற போது இன்ஸ்பெக்ஷன் லைன்ல மார்ச் பண்ணிட்டு பிளாக் ஹெச்ல இருந்துட்டு நம்ம பாயகும் பண்ணுவோம். அப்ப நம்மளுடைய ஃபார்மேஷன் என்ன இருக்கும், தீன் ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். அங்க இருந்துட்டு நம்ம பிளாக் ஏ கட்ட போயிட்டு நம்ம பக்கா பாய மூட் பண்ணுவோம். பாய மூட் பண்ணதுமே நம்மளுடைய ஃபார்மேஷன் என்ன ஆயிடும்னா தீன்ல இருந்துட்டு தீன் லைன் ஃபார்மேஷன், அதாவது பூச்சி காலத்துல இருந்துட்டு நிக்கட் காலமா நம்ம சேஞ்ச் ஆகிற இடம் தான் பாய மூட், அதாவது பிளாக் ஏ. மறுபடியும் அந்த நிக்கட் காலம் நம்ம பிளாக் ஏல ஸ்டார்ட் ஆயிட்டு பி சி டி ஈல போயிட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா டைனமூட் பண்ணுவோம். டைனமூட் ஆன போது நிக்கட் காலம் மறுபடியும் பூச்சி காலம் ஆகும். டைனமூட் ஆன உடனே மறுபடியும் நம்ம பாயகம் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ஷன் லைனுக்குள்ள வரும்போது பிளாக் ஜில இருந்துட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் லைன்ல டர்ன் ஆகும்போது பாயகம் பண்ணிட்டு தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் லைன்ல பூச்சி காலம், அதாவது தீன் ஃபார்மேஷன்ல மார்ச் ஆயிட்டு போய் கம் ஆகுவோம்.
ஸோ அந்த தீனும் தீன் ஃபார்மேஷன், தீன் லைன் ஃபார்மேஷன். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி பரேட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை ஞாபகம் பண்ணி பாருங்க. அதாவது தீனோ தீன் ஃபார்மேஷன்னா ஃப்ரண்ட்ல 3 பேர் மட்டும் தான் தெரிவாங்க. பாக்கி எல்லாம் அப்படியே நடந்து அவங்க பின்னாடி கவரிங் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா 3 பேர் தெரிவாங்க. இதுதான் தீனோ தீன் மார்ச் பண்ணிட்டு வரும்போது. அதே தீன் லைன் ஃபார்மேஷன்னா 3 லைன் தான் சைட்ல பார்த்தா தெரியும். பாக்கி ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த 11 பேர் இருக்காங்கன்னா 11 பேர் கம்ப்ளீட்டா தெரிவாங்க. 3 லைன் நடப்பாங்க. 1 லைன், 2 லைன், 3 லைன். பட் ஒரு லைன் எத்தனை பேர் இருப்போம்? 11 பேர். இதுதான் நமக்கு நிக்கட் காலம் என்ன அர்த்தம். ஸோ பாய கூமுக்கு எப்படி வெட கமாண்ட் கொடுத்தா நம்ம எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க. வெட சாந்தா சே चल हेलो भाई गो भाई गो भाई गो भाई गो भाई गो அதாவது பாயகம்ன்ற வேடை கமாண்ட்ல நம்ம பாய் சிம் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டெப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு அக்கார்டிங் டு நம்மளுடைய லைனோட பொசிஷன் 3 லைன்ல போறோம். ஃப்ரண்ட் லைன் அதாவது உள் சைட்ல ஃப்ரண்ட் லைன் நம்பர் 1 லைன்ல இருக்கிறவங்க 21 இன்ச்சு ஸ்மால் ஸ்டெப், சின்ன கதம் 21 இன்ச்சு எடுப்பாங்க. சென்ட்ரல் லைன் நார்மல் ஸ்டெப் 30, லாஸ்ட் லைன் லம்பா கதம், छोटा कदम, नार्मल कदम, लंबा कदम. कदम 3 प्रकार है, 3 वगैरह कदम இருக்கு. छोटा कदम 21 इंची, नार्मल कदम 30 इंची, लंबा कदम 33 इंची. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் छोटा कदम 21 इंची எடுக்கணும். செகண்ட் லைன் நார்மலா 30 इंची, லாஸ்ட் லைன் 33 इंची எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம கூம் ஆகும். பாக்கி எந்த ஒரு ஸ்டாம்பிங்கோ எதுவுமே நம்ம அடிக்க மாட்டோம். பட் பாய மூடுன்ற வேடை கமாண்ட் கிடைச்சாச்சுன்னா நம்ம பக்கா ஹெச்எஸ்ஏ பாய மூட் லெசன்ல பார்த்த மாதிரி மூட் காலி ஏக்குன்னு ஸ்டாம்ப் படிச்சுதான் நம்மளுடைய மூமெண்டவே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, सामना से आगे बढ़कर भाई मूड काली एक एक आगे बढ़कर भाई मूड काली एक एक आगे बढ़कर भाई मूड काली एक एक आगे बढ़ेगा भाई मूड काली एक एक आगे बढ़ेगा भाई मूड काली एक एक हम काली एक. இந்த மாதிரி மூடுன்ற வேடை கமாண்ட் வரும்போது நம்ம பக்கா பாய மூடு செய்வோம். இதே மாதிரிதான் தைனே கூம் और தைனே மூடுக்கும். தைனே கூம், கூம்னாவே வீலிங் வரும்போது ஸ்டாம்பிங் அடிக்க மாட்டோம். ஒன்லி நம்ம நடக்க நம்மளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவோம். எந்த பக்கம் சொல்றாங்க அந்த பக்கம். தைனே கூம் தைனே கூம் இந்த மாதிரி நம்ம தைனே கூம்னு சொல்ற போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டைரக்ஷனை மார்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவோம். பட் தைனே மூடுன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ப்ராப்பர் 90 டிகிரி மூட் பண்ணுங்க. Come on, सामना से चल करो दाहिने मूड काली एक एक 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 हम काली एक ओके.
இந்த மாதிரி பேடப் கமாண்ட் கொடுக்கும்போது நம்ம பக்கா 90 டிகிரி ரைட் டர்னு நம்ம தேய்ச்சல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணணும். இதுதாங்க கூமுக்கும் மூடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மறக்காம பேடப் கமாண்டை லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஆக்ஷனை பண்ணணும். மாத்தி பண்ணியாச்சுன்னா நீங்க உங்க ஸ்கோர்ல உங்க உஸ்தாத் உங்களை பிளேம் பண்ணுவாரு. உங்க டீம் முன்னாடி நீங்க தலைகுனி வேண்டிய கண்டிஷன் வரும். ஸோ உங்க பேரட்ல கான்சியஸா இருங்க. வேட கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆக்ஷனை செய்யுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம ஆடி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அவங்களை நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைங்க. நம்ம சேர்ந்து டெல்லி நோக்கி நம்மளுடைய ஜர்னிய போயிட்டே இருப்போம். எது வரைக்கும் நம்ம ஆர்டிசி 2026 பார்ட்டிசிபேட் பண்றோம். அது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கண்டினியூ இருக்கும். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சவுதான். எந்த ஒரு வேட கமாண்டும் சவுதான் பொசிஷன்லேருந்து தான் நம்ம கொடுக்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.